வணக்கம். கிரேவன் த ஹண்டர் இது வந்து மற்றும் ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம். வேற என்னத்தை சொல்றது, இது வந்து மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் கிடையாது. ஆனால் மார்வல் சூப்பர் ஹீரோ தான். ஆனால் இது சோனி ஸ்பைடிவர்ஸ்னு அவங்க ஒன்று பில்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லையா. இந்த வெனம், அப்புறம் வந்து மார்பியஸ், மேடம் வெப் மாதிரி அதாவது மாதிரி ஒரு சோனி ஸ்பைடி வெப்பை வச்சு இவங்க ஒரு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அந்த வேர்ஸில் அந்த யூனிவர்ஸில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் நல்ல செய்தி என்னன்னா, அது அவங்களுக்கு இல்லை, நம்மளுக்கு நல்ல செய்தி என்ன அப்படின்னா, இதுதான் இவங்களுடைய இந்த ஸ்பைடர்மேன் வேர்ஸில் கடைசி படம். ஏன்னா அவங்களாலே முடியலையாப்பா, நாங்கள் எங்களுக்கு ஹீரோ ரைட்ஸ்லாம் கொடுக்க மாட்டீங்க, எங்களுக்கு ஸ்பைடர்மேன் ஒரே ஒரு ஹீரோ தான் இருக்காங்க, மற்றவங்களாம் வில்லனாகவே இருக்கானுங்க, எவ்வளோ வில்லனை வச்சு எவ்வளோ சோலோ படம் தான் எடுக்க முடியும், அதனால் போதும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டயர்ட் ஆகிட்டாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ இந்த ஸ்பைடர்மேன் வேர்ஸில், அதாவது சோனி ஸ்பைடர்மேன் வேர்ஸில் கடைசி படமாக வந்திருக்கிற கிரேவன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். படத்தோட கதைங்கிறது ஓரளவு கொஞ்சம் உருப்படியாக தான் இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த ஹீரோவுடைய ஆரிஜின் ஸ்டோரிங்கிறத அதே மாதிரி வில்லனுக்கான ஆரிஜின் ஸ்டோரிஸையுமே கொஞ்சம் ப்ராப்பராகவே எழுதியிருக்காங்க. ஆனால் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா, படத்தோடைய ஓப்பனிங்லேயே ஹீரோ வந்து சூப்பர் பவர்ஸோட தான் இருக்காரு. ஸோ ஓப்பனிங்லேயே பயங்கர பேங்கோட ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிசனர் எஸ்கேப் சீக்வன்ஸ் மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. அதுதான் ஒரு மாதிரி ப்ரிவியூ மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 8 நிமிஷம். ஆக்சுவலாக படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் அதை வந்து ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும். ஸோ அப்படி நம்மளுக்கு ஓப்பனிங்லேயே ஹீரோடைய சூப்பர் பவர்ஸை காமிச்சதுக்கப்புறம் சின்ன வயசில் அவருக்கு எப்படி சூப்பர் பவர்ஸ் கிடச்சிது அப்படிங்கிற ஸ்டோரி என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அவங்க நினைச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ ஒரு ஹீரோட ஆரிஜின் ஸ்டோரி வச்சுக்கோங்களேன். கிரேவன் த ஹண்டர் யாரு, அவர் எப்படி கிரேவன் த ஹண்டராக மாறினாரு, அவருடைய அப்பா ரசல் க்ரோ வந்து கொஞ்சம் அடவடித்தனமாக பசங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறேன்ற மாதிரி அவரையும் அவருடைய ஸ்டெப் பிரதரையும் போட்டு கொடுமைப்படுத்துறாரு. ஸோ ரசல் க்ரோ யார், ஏன் அந்த மாதிரி அவர் கொடுமைப்படுத்துறாரு, ஸோ வளர்ந்து வர கிரேவன் த ஹண்டர் எப்படி த ஹண்டராக மாறினாரு, அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என்னென்ன, அவர் எதிர்க்கிற சூப்பர் வில்லன்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த கிரேவன் த ஹண்டர். ஆல்ரெடி மார்வல் யூனிவர்ஸில் மேக்ஸிமம் ஆஃப் ட்வின்ஸில் ஒருத்தராக நடித்த ஆரான் டெய்லர் ஜான்சன் தான் இந்த படத்தோட ஹீரோ கிரேவன். சர்ஜி அப்படிங்கிற ரோல் அவர் தான் கிரேவனாக பிற்காலத்தில் மாறுறாரு. அவருடைய ஃபிசிக்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸ், அவர் ஒரு மாதிரி அலட்சியமாக கொஞ்சம் ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சு ஃபீல் பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு மோடில் அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நீட்டாகவே இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஒன்றும் குறை சொல்ல முடியல. கேலிப்ஸோங்கிற கேரக்டரில் அரியானா டிபோஸ் அண்ட் டிமிட்ரிங்கிற அந்த ஸ்டெப் பிரதர் கேரக்டரில் ஃப்ரெட் ஹீஷிங்கர், இவர் தான் வந்து இந்த கிளாடியேட்டர் 2 படத்துலையும் வில்லனாக நடிச்சது. அவரும் நல்லாவே நடிச்சிருந்தார். அண்ட் ரைனோ அப்படிங்கிற வில்லன் ரோலில் நடித்தவரும், ஃபாரினருங்கிற வில்லன் ரோலில் நடித்தவரும், அலெக்சாண்ட்ரோ நிவோலோ, கிறிஸ்டோபர் அபட், 2 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஆக்சுவலாக நல்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாங்க ஹீரோவை விட. அண்ட் ரசல் க்ரோ அவர் கொடுக்கப்பட்ட அந்த சின்ன ஸ்க்ரீன் டைமில் செம்மையாக கலக்கிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ப்ரெமிஸில் வந்து ப்ராமிசிங்காக ஒரு விஷயம் இருக்குது. அதை சைக்கலாஜிக்கலாக அப்படின்ற மாதிரி கூட நம்ம அப்ரோச் பண்ணலாம். அதாவது ஹீரோ அவருடைய அப்பாவை பார்த்து வளர்றாரு, அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வளர்றாரு. அவருடைய அப்பா அந்த ரசல் க்ரோ கேரக்டர் வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸாக, அதாவது ஆம்பளனா இந்த மாதிரி தான் இருக்கணும், நம்ம வந்து எதை பார்த்து பயப்படக்கூடாது, நம்ம வேட்டையாடி நம்மளோட இதை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோனில் அவர் கொஞ்சம் டாக்ஸிக்கான ஒரு அப்பாவாக தான் இருக்காரு. பசங்களையும் வந்து ஸ்ட்ரிக்டாக அடிச்சு வளர்க்கணும், அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது வேட்டையாடி நிரூபிச்சாதான் நீ ஒரு ஆம்பளை, அதாவது நம்ம ஊரில் முத்துராமலிங்கம் படத்தில் சொல்கிறாங்க இல்லையா, பேச வச்சவன் தான் ஆம்பளை, அந்த மாதிரியான ஒரு ஈக்குவலண்ட் தான் அந்த கேரக்டர் நிக்கோலாய் அப்படிங்கிற ரசல் க்ரோவுடைய கேரக்டர். ஸோ அதை பார்த்து அப்பா மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோ வளர்றாரு. பட் வளர்ந்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கொலை பண்ணுற ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறும்போது இது ஆக்சுவலாக ஒரு ஐரனியாக கதையில் வந்து ஒரு பாயிண்டில் வருது. அந்த பாயிண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. ஆமாம், கரெக்டு தானே, இந்த பாயிண்ட் எப்படி இது வந்து ஒரு வகையில் தப்புனா இதுவும் ஒரு வகையில் தப்பு தாங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷனுக்கு கதை போகுது. ஆனால் அதை ஃபுல்லான எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணவே இல்லை இவங்க. அதை சும்மா மேலோட்டமாக தொட்டுட்டு கிளைமேக்ஸில் படத்தை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல், இப்படி ஒரு ப்ரெமிஸ் வச்சுக்கிட்டு அதை ரொம்ப வீணடிச்சிட்டாங்க. ரொம்ப லேசியாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் ஹீரோ படமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இந்த ஸ்கிரிப்ட் கூட நான் ரொம்ப லேசியாக ஸ்கிரிப்டே எழுதாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் நான் பேசிகிட்டு இருக்கேன். சூப்பர் ஹீரோ படங்களில் பெரிய பெரிய செட் பீசஸ், நல்ல ஸ்டண்ட் ஒர்க், முக்கியமாக அட்டகாசமான சிஜின்னு எல்லாமே நம்ம பார்த்து பழகிட்டோம் இல்லையா. அதனால் இந்த படத்துடைய ஸ்டண்ட் ஒர்க்கும் சரி, சிஜிஐ ஒர்க்கும் சரி ரொம்ப 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 சப்ஸ்டாண்டர்டாக ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. ஒரு மாதிரி அவசர கதியில் லாஸ்ட் மினிட்ல எப்போ படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணுவோம்ப்பா, நம்ம அடுத்த படத்துக்கு போவோம், அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போவோம், ஏதோ அவசரமாக ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் படத்தில் நிறைய சீக்வன்சஸில் சிஜி ரொம்ப ரொம்ப சுமாராகவே இருந்துச்சு. அண்ட் படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு மேட்ரு ஒன்று நடக்குது. ஆனால் அது வரைக்குமே கூட ஊரில் தப்பு பண்ணுற எல்லாரையும் தேடி தேடி கொலை பண்ணுற ஹீரோ ஏன் தன்னுடைய அப்பாவை மட்டும் இவ்வளோ நாள் விட்டு வைக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ப்ராப்பரான பதில் படத்தில் இல்லவே இல்லை. படத்தோட சேவிங் ரேஸ்னு சொல்லணும்னா வில்லன் கேரக்டர்ஸ் 2 பேரும் எழுதப்பட்ட விதம் தான். ரைனோ கேரக்டரும் சரி, ஃபாரினர் அப்படிங்கிற கேரக்டரும் சரி, ப்ராப்பராக அவங்க வந்து இவ்வளோ சூப்பர் பவர் இருக்கிற ஹீரோவுக்கு கூட ஒரு ப்ராப்பரான த்ரெட்டாக
தான் அவங்க ஃபீல் ஆகிறாங்க. ஆனால் அந்த கேரக்டர் கொண்டு போன விதம், கிளைமேக்ஸில் அந்த கேரக்டர் முடித்த விதம் வந்து ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு. அது ரொம்ப டிப்பிக்கலாக ஈஸியாக வந்து ஹீரோ வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் பெட்டராக கூட பண்ணியிருக்கலாம். அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் மொத்த படத்தையும் கம்பேர் பண்ணும்போது அந்த சீக்வன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த ஃபாரஸ்ட் உள்ள நடக்கிற சீக்வன்ஸ் கொஞ்சம் அப்படி ஒழிஞ்சு நின்று அடிக்கிறது, அதுக்கப்புறம் ஹீரோ அடி வாங்குறது, திரும்பி அடிக்கிறதுங்கிற மாதிரி அது கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்ல மாதிரி தோணுச்சு. ஆனால் நான் சொன்னேன் இல்லையா, படத்தோட இன்னொரு முக்கியமான அந்த சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஹீரோவும் வில்லனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த பாயிண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த கிளைமேக்ஸ் டயலாகும் கூட நல்லா இருந்தது. அந்த திடீர்னு கடைசி சீனில் இவ்வளோ நேரம் பார்த்த ஒரு முக்கியமான கேரக்டர் டக்குனு சூப்பர் வில்லனா மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்ச அந்த ஒரு சீக்வன்ஸும் ஒரு டூ மச் ஆஃப் சினிமேட்டிக் லிபர்ட்டி ஆர் டூ மச் ஆஃப் போங்காவே இருந்துச்சு. நடிகர் மன்சூர் அலிகான் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மாதிரி ஸ்லாங்ல பேசுவார் சில படங்கள்லாம். எனக்கு ப்ராப்பராக மிமிக்ரிலாம் வராது, நான் சும்மா சொல்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. வந்து அப்படின்ற மாதிரி ஒரு அவர் என்ன ஒரு வேண்டா வெறுப்பாக வந்து நடிச்சுட்டு வசனம் பேசிட்டு போன மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் படமுமே மன்சூர் அலிகான் வசனம் பேசுகிற மோட்லேயே எடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கிரேவன் த ஹண்டர், வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று கிரேவன் பேர் வச்ச கதையா அப்படிதான் இந்த ஒத்த படமும் ஃபீல் ஆச்சு எனக்கு. அண்ட் கண்டிப்பாக சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக் அப்படிங்கிறது உண்மை. அதாவது படம் எடுக்கிறவங்களுக்கும் சரி, படம் பார்க்குறவங்களுக்கும் சரி, நிஜமாவே இந்த ஜானர் வந்து ஒரு பயங்கரமாக போர் அடிச்சிச்சு. இது வந்து மார்வல் பண்ண வேலை தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு டிசியும் நாங்களும் ஸ்பேரிங் போடுறோன்னு அவங்களும் ஒன்று பண்ணி, ஸோ அதனால் வந்து எனக்கு தெரியும் சூப்பர்மேன் எல்லாமே எனக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்குமா அப்படிங்கிறலாம் தெரியல. ஒருவேளை ஜேம்ஸ் கன் பேருக்காக அந்த படம் ஒரு ஓப்பனிங் வந்து ஏதாவது சுமாராக ஓடினாலும் ஓடலாம். ஆனாலும் கூட போதும், இப்போதைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமாவது போடுங்க சூப்பர் ஹீரோ படங்களுக்கு. தயவு செஞ்சு இந்த சூப்பர் ஹீரோ படங்களை வந்து கொஞ்சம் கிடப்பில் போட்டு வச்சுவாங்க அப்படிங்கிறத யாராவது இந்த வீடியோக்கு சப்டைட்டில்ஸ் போட்டு ஹாலிவுட் ஸ்டுடியோஸ்க்கெல்லாம் காமிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லா சூப்பர் ஹீரோ படங்களுமே ஒரே மாதிரியான ஒரு ட்ராஜெக்டரியில் தான் இருக்கும் கதை அப்படிங்கிறது. அதில் புதுசாக நீங்கள் பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. மேபி யாராவது பண்ணால் ரொம்ப சந்தோஷம் தான், அது வந்து பண்ணிங்கன்னா நல்லது பார்க்குறேன் நான். ஆனால் திரும்ப ஒரே மாதிரியான டெம்ப்ளேட் ஆரிஜின் ஸ்டோரி, டெம்ப்ளேட் வில்லன், டெம்ப்ளேட் கான்ஃப்ளிக்ட் இதே மாதிரியே போக போக அது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பாதிக்குது. ரொம்ப கடுப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு. ஸோ இந்த கிரேவன் த ஹண்டர் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கா இல்லையான்னு கூட நான் பார்க்கல, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு படம் பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பாருங்கள், படம் அடல்ட் சொல்லி தான். ஏன்னா படத்தில் டூ மச் ஆஃப் வயலன்ஸ் இருக்குது, நிறைய கெட்ட வார்த்தைகள் வேறு படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் படத்துக்கு அடல்ட் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க. போஸ்டரை பார்த்து படத்துக்கு போகணும்னு நினைக்கிற குழந்தைங்கிட்ட இந்த ரிவ்யூவை காமிங்க, அவங்க பார்த்துட்டு அவங்களே முடிவு பண்ணுவாங்க அப்போ இவ்வளோ மொக்க படமாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எதையும் லூஸ் அவுட் பண்ணல. ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க வந்து போஸ்ட் கிரெடிட் சீன் கூட வைக்கல இந்த படத்தில். ஸோ கடைசியில் வந்து ஏதாவது ஒன்று வச்சு லீட் வைப்பாங்களே அந்த மாதிரி வைக்கல, ஏன்னா இதோட முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால படமும் வந்து இனிதே நிறைவடைந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஹைலைட், படம் 2 மணி நேரம் தான் ஓடுது.